ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, பால், தயிர் இதிலிருந்து ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலிருந்து எப்படி நெய் காய்ச்ச போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எடுத்து வச்சுக்கிற ஆடையிலேருந்து கொஞ்சம் மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். என்னோட இது குட்டி ஜார் தான், அதனால ஒரு 1/4 ஜார் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ தண்ணி மட்டும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 டைம் தண்ணி சேர்த்து அடிச்சிருக்கேன். இப்போது வெண்ணெய் வந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் இல்லை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போது மீதி இருக்கிறதையும் சேர்த்து அதே மாதிரி அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்தாச்சு. இதில் லைட்டாக மேலாக இப்படி தண்ணி இப்படி தெளிச்சிட்டு, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து இருந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி லைட்டாக அப்படி அழுத்தம் கொடுத்து இப்படி புழிஞ்சோம்னா அந்த மோர் மாதிரி தண்ணி வெள்ளையாக வரும் இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இது எடுத்தோம்னா இதுதான் ஒரிஜினல் சீஸ். இது மாதிரி எடுத்துக்கணும். வெண்ணெய் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ எல்லோவாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதில் நெய் காய்ச்சணும்னா அவ்வளோ மனமாக அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கும். இது சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா நீங்கள் கடையில் நெய்யே வாங்க மாட்டீங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த வெண்ணெய் இந்த ஆடையை மிக்சியில் போடுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. இது ஹாட்டாக இருக்கிற அந்த கிளைமேட் ஹாட்டாக இருக்கிற டைமில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஐஸ் கியூபோ இல்லைன்னா ஐஸ் வாட்டரோ ஏதோ மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு வரும். இல்லைன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி தடன்னு வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரவே வராது. அதனால முடிஞ்ச அளவு மார்னிங் டைமில் இந்த மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா வேற டைம் எங்களுக்கு மார்னிங்கில் டைம் இருக்கிறப்ப தான் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் ஐஸ் கியூபோ இல்லைனா ஐஸ் வாட்டர், நல்ல ஃப்ரிட்ஜ் வாட்டர் நல்ல கூலிங்காக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுங்க. அதே மாதிரி அரைக்கும் போது மிக்சியில் ஒரே மிட்டா எல்லா தண்ணியும் சேர்த்து அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைக்கணும். ஒரு 10லேருந்து 20 செகண்டுக்கு ஒரு டைமும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். நான் 3 டைம் ஒரு ஜாருக்கு தண்ணி சேர்த்து அரைச்சேன். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக, ரொம்ப ஈஸி. இந்த நெய் அவ்வளோ அடிச்சிக்கவே முடியாது. இது வேஸ்ட்டு தான். நாங்கள் எங்கள் வீட்டில் நாய் இருக்குது, நாய்க்கு சாதம் போட்டு பரட்டி வச்சுருவோம். மற்றபடி மற்றவங்களுக்கு வேஸ்ட்டு தான் இது. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இது அப்படியே வச்சிங்கன்னா மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆகி நல்லா பொங்கி வரக்குள்ள இந்த முருங்கை இலை பாருங்கள், நல்லா கொழுந்தாக பிச்சுட்டு வச்சுருக்கேன். இந்த இலையை அதுக்குள்ளே போட்டு துளியாக கல்லுப்பு போட்டு இறக்கிட வேண்டியது தான். நான் அந்த எந்த ஸ்டேஜில் போடணுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகி நெய்யாக மாறுது. இந்த கண்டிஷனில் இப்போ இது 3/4 பாகம் நெய்யாக மாறிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு தான் நான் சேர்க்குறேன். முடிஞ்ச அளவு நீங்கள் எந்தெந்த பொருளில் கல்லுப்பு சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு நல்லது. கல்லுப்பு ரொம்ப நல்லது, தூளுப்பு விட. கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கை இலையை சேர்த்துக்கலாம்.
எதுக்காக நெய் காய்ச்சும் போது முருங்கை இலை போடுறோம், அது கொழுந்து இலையா போடுறோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு மனம் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதை விட அதோட சத்துக்களையும் அதிகமாக இது பசு நெய்யில இருந்து எடுக்கிறோம். பசு நெய்யே அவ்வளோ சத்து. இதில் முருங்கைக்கீரை சேர்க்கறதுனால இன்னும் அதோட சத்துக்கள் வந்து அதிகமாகும். அதனால தான் இந்த முருங்கை இலையை சேர்க்குறோம். நல்ல டேஸ்ட்டு வாசனை எல்லாம் செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கருகிடக்கூடாது. இங்கே லைட்டாக கலர் மாற்றி பாருங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிடணும். கருகிடுச்சுன்னா கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இது பாருங்கள், நல்லா மொறுன்னு பொரிஞ்சிருச்சு. இதில் பாருங்கள், ஏற்கனவே நெய் வச்சுருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? இது கொஞ்சம் பெருசாக நீட்டமாக இருக்கனால தெரியுதான்னு தெரியல, லைட்டாக இருக்குது. இதிலே தான் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆற வச்சு எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம், இல்லை இப்போவே எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் சில்வர் பாத்திரத்தெல்லாம் வச்சுருக்கேன், அதனால உடனே கூட ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தான் இருக்குது, அதனால அதுலேயே நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். வடி வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஸ்டீலில் இருக்கிற ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னாக்கா ஓட்டை ஆகிடும். நம்ம இதில் இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா ஓட்டை ஆகிடும். இப்படி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கசண்டு இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் நான் வேற என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, சூப்பரான சுவையான ஹோம்மேட் கீ ரெடி. செம்ம சூப்பராக செம்ம டேஸ்டாக இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இதில் பாருங்க, இந்த போட்ட கல்லுப்பெல்லாம் ஒன்று கொஞ்சம் கரையாமல் இருக்குது. அந்த வேஸ்ட் எல்லாம் இதெல்லாம் இருக்குது. இது எடுத்துட்டு இதிலே ராகி மாவு, கொஞ்சம் நாட்டு சக்கரை, இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட போடலாம், வெல்லம் ஏதாவது எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த முருங்கை இலை இதில் பொரிச்சது இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஹெல்தி ராகி பவுடர். அது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் சின்ன டீ டம்ளரில் 1 டம்ளர் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது நான் இப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து வேணுனாலும் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் தான் செய்கிறேன், பசங்களுக்கு மட்டும் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி சின்ன டீ டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தூள் உப்பு லைட்டாக, ஏற்கனவே நெய்யில் உப்பு போட்டிருக்கோம், ஆனால் லைட்டாக அந்த இனிப்பு வந்து டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக வேண்டி உப்பு. நானே இப்போ ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும். நான் 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பு வந்து மீடியம், ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு, அடுப்பு வந்து சிம்லே வச்சுட்டு இப்படி கிண்டி எடுங்க. அது வெந்து வரும்போது நல்லா தெரியும். நெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இடையில கூட. எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதில் இப்படி கிண்டி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி கிண்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளேயே அந்த முருங்கை இலையும் சேர்த்து இப்படி கிளறிக்கலாம். சூப்பரான ஹெல்தி ஹோம்மேட் ஸ்நாக்ஸ், ராகி மாவில் நெய் வச்சு செஞ்சது செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.